ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் ப்ளீஸ் உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து காட்டின வர ஆதரவுனால தான் நான் தொடர்ந்து உங்களுக்காக ப்ரோக்ராம்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் யாராவது பார்க்காம இருக்கீங்கன்னா தயவுசெய்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு ஆதரவு தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்குங்க. இது போல் பல அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மறக்காமல் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ப்ரோக்ராமில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்துலேருந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூலி இந்த படம் வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோட 171வது படங்க. ஸோ இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு 73 வயசு ஆல்மோஸ்ட் ஆனாலும் அதே எனர்ஜியோட இன்னும் வந்து படங்களில் வந்து பிஸியாக நடிச்சிட்டு இருக்காருங்க. இன்றைக்கும் நம்பர் 1ல் இருக்கார். ஸோ அது வந்து மிகப்பெரிய விஷயங்க. உண்மையிலே தலைவர் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், பொதுவாகவே அவருக்கு எல்லாருமே ஃபேன்ஸ் தான். சினிமா இண்டஸ்ட்ரியாக அவருக்கு ஃபேன் தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஆஸ் எ ஃபேன் பாயாக எனக்கும் ரொம்ப வெரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுவும் ஈக்குவலாக டஃப் நெக்ஸ்ட்டு அதாவது வந்து ஒரு பக்கம் வேட்டையன் வந்து அப்டேட் ஒரு பக்கம் ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூலியோட வந்து அப்டேட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பயங்கரமாக ஒரு ட்ரெண்டிங்லேயே எப்போவுமே வந்து இந்த வயசுலேயும் இருக்காருன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு வந்து அவர் ஸ்டைலே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கூலி படம் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷனில் தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறாரு. இந்த காம்பினேஷனுக்காக தான் ரொம்ப நாள் வந்து ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னே சொல்லலாம். ஸோ அதாவது வேட்டையின் படம் வந்து அட்டகாசமாக வந்திருக்கு. ஆல்ரெடி அது முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அக்டோபரில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது கண்டிப்பாக பட்டையை கிளப்ப போகிறது, அதில் எந்தவித டவுட்டும் இல்லை. அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசியிருக்கோம். அது என்ன ஒன்லைன் ஸ்டோரி, எப்படி இருக்கலாம், என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது நிறையா பேசியிருக்கோம். யாராவது பார்க்கலன்னா நீங்கள் வந்து நம்ம சேனல்லே இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையின் அப்புறம் நம்ம வந்து கூலி படத்தோட அப்டேட் தாங்க எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் என்றைக்குமே வந்து இவ்வளோ இன்றைக்கும் சினி இண்டஸ்ட்ரியில் வந்து நம்பர் 1ல் இருக்காருன்னா அதுக்கு காரணமே அவர் தனித்துவம் வந்தாங்க. ஸ்பெஷலாக தனக்குன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணார், தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸுன்னு தனக்குன்னு ஒரு ஸ்டைல்னு ஃபார்ம் பண்ணார். அதே போல் தான் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்குன்னு ஒரு டைரக்ஷனை வந்து ஃபார்ம் பண்ணாருங்க. ஒரு மேக்கிங் ஸ்டைலில் வந்து ஃபார்ம் பண்ணார். ஸோ இந்த வகையில் வந்து ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவ்வளோ வந்து ஒரு ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ தலைவரோட சர்வீஸே வேறு, லோகேஷ் கனகராஜ் ஜஸ்ட் நோ இப்போ வந்தவர். பட் இருந்தாலும் திங்கிங் அண்ட் தாட்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒத்து போகுதுன்னே அதுக்காக சொல்ல வரேன். ஸோ சமீபமாக பார்த்தீங்கன்னா விக்ரம்ங்கிற ஒரு திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு நம்ம லோகேஷ் கனகராஜ். யார் நம்ம வந்து தலைவரோட ஆப்போனண்ட்டாக கமல். என்னதான் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் எப்போவுமே திரைன்னு வரும்போது அவங்களுக்குள்ள அந்த போட்டி, ஆரோக்கியமான போட்டி இன்னும் இருந்துன்னு தான் இருக்குது. ஸோ அதனால தான் தலைவர் வந்து விக்ரம் படத்தை பார்த்துட்டு லோகேஷ் கனகராஜை பயங்கரமாக பாராட்டிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இன்றைக்கி வந்து அது டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு ஸோ ஏற்கனவே டீசரே வந்துருச்சு. ஸோ டீசர் எத்தனை பேர் பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது, எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல்லே டீசர் பற்றி டீகோடிங்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக இந்த கூலி படத்துலேருந்து என்ன ஸ்பெஷல் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆக்டர் சத்யராஜ் வந்து நடிக்க போகிறாருங்க நம்ம தலைவர் கூட. இது வரைக்கும் வந்து ரொம்ப வருஷமாக, அதாவது 37 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த காம்பினேஷன் வந்து அமைய போகுது. லாஸ்ட்டாக வந்து மிஸ்டர் பாரத்தில் வந்து நடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேரவே இல்லை. இவந்தோ வந்து சத்யராஜும் ஒரு பிஸியான ஆக்டர் தான், நிறையா படங்கள் நடிச்சிட்டு வந்தார். தொடர்ந்து ஹீரோவாக பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவர் வில்லனா, அப்புறம் நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டார். தலைவரும் வந்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வர்றாரு. பட் வந்து 37 வருஷம் வந்து இது வரைக்கும் அவங்க வந்து காம்பினேஷன் வந்து சேரவே இல்லை. இதுக்கு வந்து சில ரீசன்ஸும் இருக்குது. அதாவது எப்போவுமே வந்து தலைவரோட ஒரு கோட்பாடு, அதாவது தலைவரோட ஸ்டைலு, தலைவரோட இதுக்கும் சத்யராஜோட இதுவும் வந்து நிறைய ஒத்து போகாதுன்னே சொல்லலாம். அதாவது இவரோட திங்கிங், இவரோட தாட்ஸுக்கும் நம்ம சத்யராஜோட தாட்ஸுக்கும் வந்து ஒத்து போகாது பல நேரங்களில். ஸோ நீங்களே அது வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அதாவது நம்ம காவேரி பிரச்சனையில் கூட பார்த்தீங்கன்னா சத்யராஜ் கொஞ்சம் லிட்டரலாக வந்து நம்ம தலைவரை வந்து கொஞ்சம் வந்து ஒரு அசிங்கப்படுத்தியே பேசியிருப்பார் அந்த மேடையில் கூட. அது நம்ம எல்லாருக்கும் வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் தலைவர் எப்போவுமே அதை வந்து ரொம்ப ஒரு இதுவாக பார்க்க மாட்டாங்க. சரி, ஓகே, அவங்கவுங்களுக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அரவணைச்சு தான் போவார். இன்றைக்கும் வந்து அவருக்கு யாருமே எதிரினே கிடையாது. எதிரியை கூட நண்பனாக்கிக்கூடிய வந்து ஒரு மிகப்பெரிய
அதே ஆளுமை வந்து நம்ம தலைவர்கிட்ட இருக்குது. ஸோ எல்லாம் வந்து வெளியில் தான் பேசுவாங்க, ஆனால் அவரை பார்த்தோன்னா அப்படியே வந்து அவங்க என்ன பேசுனாங்கிறதே மறந்து போயிடும். அந்தளவுக்கு வந்து அவர் மேலே ஒரு அன்பு தான் வந்து நம்ம காட்டுறதுக்கு தோணும். ஸோ ஜென்ரலாகவே தலைவரோட அந்த ஸ்டைலே அப்படி தான். ஸோ இதனால தான் மேபி இந்த பர்டிகுலர் ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜும் நம்ம தலைவர் வந்து சேராமே வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இதில் சிவாஜி படத்தில் கூட நம்ம வந்து சங்கர் வந்து நம்ம சுமன் பண்ணார் இல்லையா கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து ஆதிசேஷன்கிற கேரக்டருக்கு வந்து சத்யராஜ் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காரு. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அவாய்ட் பண்ணிட்டார், நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போது கூலி படத்தில் நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த காம்பினேஷன் வந்து கொண்டு வந்திருக்காருங்க. இது வந்து தலைவராக விரும்பினாரா இல்லை வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆல்மோஸ்ட் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் இருந்தாலும் ஆல்ரெடி வந்து இது தெரிஞ்ச நியூஸ் தான். ஸோ சத்யராஜ் இந்த படத்தில் இருக்கார், ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. மேபி வந்து வில்லனாக இருக்கலாம், இல்லை வந்து தலைவரோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஒன் ஆஃப் தி மெயின் ஒரு கேரக்டர் ரோலாக அதில் வந்து பண்ணலாம். ஸோ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த அப்டேட்ஸில் வரும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ நீங்கள் என்ன இது ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இது வந்து இப்போ சில பேர் வந்து நம்ம தலைவரோட ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சத்யராஜ் வந்து வேண்டாம், அவர் வந்து நம்ம தலைவர் ரொம்ப வந்து இதுவாக பேசினவர், அதோட அவர் வந்து தேவையில்லை படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ் இன்டைரக்டாக வந்து திட்டுறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க சத்யராஜ் இந்த படத்துக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. பட் சில பேர் வந்து ஓகே, அது தலைவரோட டிசிஷன், தலைவரே வந்து ரெடியாக இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து இது பண்ணக்கூடாது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு சினிமா, ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஒரு வந்து அந்த ஸ்கோப்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காம்பினேஷனில் கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப நாள் வந்து வெளியே பார்த்துட்டாலுமே வந்து சும்மா ஹாய் அதோட நிறுத்திப்பாங்களே தவிர அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஸோ இன்றைக்கி அமிதாப் பச்சனோட வேட்டையின் படத்தில் பண்ணியிருக்காருன்னா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து இன்னி வரைக்கும் இருக்குது, இன்றைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்குது. பட் ஆனால் ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் பார்த்தீங்கன்னா 37 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரேக் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்து அவங்களுக்குள்ள ஒரு நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்ததுனால 2 பேர் காம்பினேஷன் வந்து பண்ணாமல் இருந்தாங்க. பட் இப்போ இந்த படத்தில் வந்து அவங்களுக்குள்ள வந்து காம்பினேஷன் வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல் இன்னும் ஸ்பெஷல் நிறைய அப்டேட்ஸ் வந்து வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம ஜெயிலர் 2 பற்றியான அப்டேட் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு அப்டேட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்காக அதை எடுத்துகிட்டு வரேன். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.